வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு எளிய மருத்துவம் மாதவிடாயை பெண்கள் மாதவிடாய்க்காக பார்க்கலாம். இந்த மாதவிடாய் பல கோணத்தில் பெண்களுக்கு தொந்தரவாக இருக்கும். ஒரு சிலருக்கு மாதம் சரியாக மாதம் ஆகிடும், ஒரு சிலருக்கு 2 மாதம் 3 மாதம் இப்படி தள்ளி போய்கினே இருக்கும். இதெல்லாம் எளிமையாக சரி பண்ணுறதுக்கான ஒரு மூலிகை செடி தான். இந்த செடி பார்த்திங்கன்னா கருஞ்செம்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை இது. இந்த கருஞ்செம்பை மூலிகையில் 3 விதமான செடி இருக்குது. ஒன்று மஞ்சள் பூ பூக்கும், இன்னொன்று சிவப்பு பூ இருக்கும். இந்த மாதிரி 3 விதமான செடி உண்டு. அதனுடைய காய் தான் இது. இந்த செடியில் இருக்கக்கூடிய காய் தான் இது. இந்த மாதிரி வரக்கூடிய காய் பார்த்துங்க அடையாளமாக இருக்கும். சரி, இது எப்படி நம்ம இந்த நோய்க்கு சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது மிக எளியதாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த மூலிகையை எடுத்துக்கங்க. மிக்சியில் போட்டு முதல்ல தண்ணியில் அரைச்சிங்க. மிக்சியில் போட்டு தண்ணீர் சும்மா லேசாக ஊற்றி தெளித்து அரைங்க. அரைச்சி சாறு திக்காக எடுத்துக்கங்க. ஒரு 10 மில்லி சாறு எடுத்துக்கங்க. இந்த சாறு எப்போ சாப்பிட்ணும் அப்படின்னா, உங்களுக்கு மாதம் ஆகிறதுக்கு ஒரு 3 நாள் இருக்குதுன்னு வச்சிங்களேன். அப்போது இந்த 3 நாள் இந்த சாறு எடுத்து சாப்பிடுங்க. வெறும் வயிற்றில் தான் சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு தண்ணி நிறையா குடிங்க. அதே நேரத்தில் இந்த 3 நாள் மாதம் ஆகிற வரைக்கும் எப்பவும் இந்த மாதன்றதில் எப்போ உங்களுக்கு மாதத்தீட்டு ஆனாலும் கண்டிப்பாக மாமிசம் தவிர்த்திடுங்க. எந்த மாமிசமானாலும் சரி, முட்டையிலேருந்து மாமிசம்தான். இந்த மாமிசம் 3 நாள் தவிர்ப்பது உங்களுக்கு பின்னால் இதனுடைய குணாதிசயம் மிக நல்லா இருக்கும். அதனால் சொல்கிறோம். மற்றபடிக்கு அப்புறம் இந்த விஷயம் முடிஞ்ச பிறகு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். சரி, இந்த மாதவிடாய் ஒருத்தருக்கு ஆகலை அப்படின்னா உடல் பாரமாக இருக்கும், நெஞ்சு வலி கனத்து போயிடும், வயிறு கனத்து போயிடும், சாப்பிட்ற சாப்பாடும் சரியான ஜீரணம் இருக்காது, வயிறு மந்தசமாக இருக்கும். அதே நேரத்தில் தலை சுத்தல், தலை பாரம், தலைவலி, இந்த மாதிரி பல கோணத்தில் இது நமக்கு தொல்லைகள் தரக்கூடியதான் பெண்களுக்கு. இதெல்லாம் வெளியே யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஒன்று அவங்க அம்மாவோ பெண்கள்கிட்ட தான் இது பகிர்ந்துக்குவாங்க. அதனால் இதெல்லாம் சரி செய்யறதுக்கு எளிய இந்த மூலிகை தாங்க. இந்த மூலிகை நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா சார்பு எடுத்து நீங்கள் குடிச்சிங்கன்னா போதும், மிக எளிதில் சரியாயிடும். இந்த முறையை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.